இப்ப இருக்க காலகட்டத்துல நெறைய பேர்த்துக்கு தண்ணி குடிக்க கூட டைம் இருக்க மாட்டேங்குதுங்க. ஆனா, ஒரு நாளைக்கு 3லருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றாங்க. ஆனா, எத்தன பேர் நம்ம 3லருந்து 4 லிட்டர் தண்ணி எடுத்துக்க முடியுது? கண்டிப்பா குடிக்க முடியாது. ஸோ, இதுக்கு என்னன்னா, இதுக்கு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன அப்டின்னா, நம்ம தண்ணி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ, மோர் குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது, இது மாரி விஷயங்கள் வந்து பண்ணலாம். அது மாரி டெய்லி ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் ஒண்ணு வந்து எடுத்துக்கலாம். அப்படி ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கக்குள்ள அதில ஐஸ் போடாம, சுகர் சேர்க்காம அது மாரி குடிச்சா உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ தண்ணி குடிக்கணுங்கிறது ஓகே. ஆனா நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல குடிக்கிறத முற்றிலும் அவாய்ட் பண்ணிர்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ பிளாஸ்டிக்னால என்ன விளைவுகள்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும் இல்ல. நெறைய பாதிப்புகள் வந்துட்டு ஹெல்த்துக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பிளாஸ்டிக் பாட்டில அவாய்ட் பண்ணிருங்க மேக்ஸிமம். அதுக்கு பதிலா காப்பர் பாட்டிலு, கிளாஸு, ஸ்டீலு, கிளே பாட்டில் இது மாரி வாட்டர் பாட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்றேன். நான் வந்துட்டு உட்காந்துக்கிட்டே வந்துட்டு வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து தொப்பை போடக்கூடாது. அது மாரி கண்டிஷன்ல வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நல்லா சூடா இருக்க தண்ணி, நல்லா டீ இருக்க சூட்ல இருக்க தண்ணிய நம்ம வந்து டீ குடிக்கிற மாரி ஒரு டம்ளர் வந்து குடிக்கலாம். அது ஒரு நாளைக்கு 3 டைம் தான் எடுக்கணும். எவ்ரி மீல்க்கு அப்புறம் 3 டைம் தான் வந்துட்டு எடுக்கணும். ஸோ அது மாரி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாரி இந்த தொப்பைங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் வராம அவாய்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டேவும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நம்ம அது மாரி குடிக்கிறனால நம்மளுக்கு அது மூலியமா தான் எனர்ஜி வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ ஹாட் வாட்டரே ஃபுல் டேவும் நம்ம குடிச்சோம் அப்டின்னா, ரொம்ப எனர்ஜி லெஸ்ஸா வந்து ஃபீல் பண்ணுவோம். எனர்ஜி இல்லாத மாரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். அது மாரி தண்ணி குடிக்கக்குள்ள எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்ன அப்டின்னா, ரொம்ப கட கட கடன்னு வாட்டர் பாட்டில்ல இருந்து எடுத்து குடிச்சுருவாங்க. அது மாரி வந்து குடிக்கக்கூடாது. ஸோ தண்ணி வந்து பொறுமையா மெல்ல வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்து தான் அப்புறம் வந்துட்டு ஒரு 1 செகண்ட் வச்சிருந்து தான் முழுங்கணும். அது மாரி பண்றதுனால நம்மளுக்கு அந்த தாகம் வந்து கரெக்ட்டா வந்துட்டு அடங்கும். ஸோ வறட்சி வந்து நீங்கும். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால என்னதான் பெனிஃபிட் அப்டின்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய இன்டர்னல் ஹெல்த்தும் வந்து நல்லாருக்கும். அதே மாரி நம்மளுக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பழம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரத்துல இருக்கக்குள்ள நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத பறிச்சு ஒரு 3 நாள், 4 நாள் வெளியில வச்சு பாருங்க, அப்படியே சுருங்க ஆரம்பிச்சுரும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய வாட்டர் கன்டென்ட் தான் அதனுடைய சுருக்கத்துக்கு வந்து காரணமே. ஸோ அது மாரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் வந்து இந்த தண்ணீங்கிறது ரொம்ப 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 முக்கியம். வாட்டர் கன்டென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அத வந்து நம்ம தண்ணியாவும் எடுத்துக்கலாம். ஜூஸ் ஃபார்மு, மோரு, இளநீர் அந்த ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம். ஆனா மேக்ஸிமம் 3லருந்து 4 லிட்டருக்குள்ள இதெல்லாம் சேர்ந்து வர மாரி ஜூஸு, தண்ணி இதெல்லாம் வந்து கம்பைன் ஆயி வர மாரி எடுத்துக்கோங்க. அதனால நம்ம ஸ்கின்னும் வந்து சுருக்கம் சீக்கிரம் விழுகாம நல்லா க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.